வச்ச வாதம் வந்து நீதிபதிகளை முழுமையாக கோபத்துக்கு ஆளாக்கினது. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அப்படி எதனா ஒரு எமர்ஜென்சி வந்தால், ம். எங்கள்ட்ட ஆம்புலன்ஸ் இருக்கு. ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு வருவோம். அந்த வார்த்தை கவனிச்சீங்களா? ம். கூட்டிட்டு வருவோம்ல. எடுத்துட்டு வருவோம். நான் சரி. அதுக்கு விளக்கம் சொல்ல வேணாம்னு நெனைக்கிறேன். அ. சரி. அது வந்து நீதிபதிகளை கடுமையான கோபத்துக்குள்ளாயிருச்சு. ம். அதுக்கப்புறமா அவங்க அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, 2 தரப்பு வாதங்களையும் வுட்டுட்டு, அவங்களுடைய கேள்விகளை முன்வைக்க ஆரம்பிச்சாங்க. ம். அதுல ஒவ்வொரு கேள்வியா கேட்கறாங்க. ஸோ இது அவங்களுடைய கேள்விகளுக்கு போறதுக்கு முன்னாடி, ஸோ உங்களுடைய வலுவான வாதம் என்னன்னா, எங்கள பொறுத்தவரைக்கும் இவருக்கு அ மருத்துவ நிவாரணம் வேணும். அது மட்டும் தான் உங்களுடைய மருத்துவ கோரிக்கையா இருந்தது. நிவாரணம் வேணும். 2வது வந்து எந்த விதமான காரணமும் இல்லாம அவர தனிமை கொட்டடியில வைக்கணும். தனிமையில வைக்கக்கூடாது. சரி. ஓகே. இப்ப இப்ப வந்து நீதிமன்றத்துல நீதிபதிகள் என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க? என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, ஒரு தனிநபர் மேல இவ்வளவு வழக்குகள் ஏன் நீங்க போடுறீங்க? ம். நீங்க வெண்டேட்டா, ஸ்டேட் மெஷினரிய ஒரு அரசாங்கத்தினுடைய மொத்த அரசு இயந்திரமும் ஏன் ஒரு தனிநபருக்கு பின்னாடி போய் இவ்வளவு இது பண்ணுது? ம். 1. 2வது என்ன கேட்கறாங்கன்னா, இதுல எல்லாமே இதுல இந்த வழக்குல எல்லாத்துலயுமே சம்மந்தப்பட்டவர்கள் வந்து கீழ்நிலை அலுவலர்கள். இன்ஸ்பெக்டர் மாரி ரேஞ்சுல இருக்கிறவங்க தான். ம். நாங்க இத முழுமையாக விசாரிப்போம். இதுல எவ்வளவாவது ஏதாவது ஒரு கேஸ் பொய்யான கேஸாக இருந்தால், இப்பயே நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சம்பந்தப்பட்டவர் மீது கடுமையான நடவடிக்கை நாங்க எடுப்போம். ம்.